ஸோ உங்களோட சேனல் யூடியூப் சேனலில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அதை நம்பர் 1 ரேங்கிங்க்கு கொண்டு வர்றதுக்கும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் அது எல்லாமே SEO ரிலேட்டடாக, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரிலேட்டடாக வருமா, இதையெல்லாம் பார்த்து எப்படி ஒரு டைட்டில் போடணும், எப்படி உள்ள ஒரு டிஸ்கிரிப்ஷனில் போடணும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் ஹேஷ்டேக்ஸ், அதுக்குரிய கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மெயின் வீடியோக்குள்ளே போவோம். வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம்னா, முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இந்த வாரம் ஃபுல்லா இது நம்ம 3வது வீடியோல இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி எப்படி நம்ம அணுகலாம், நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ வெனஸ்டே போட்டேன். ஆனால் அது ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி என்னாச்சு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விஷயம் மட்டும் சரியாக வராமல் விட்டதுனால மறுபடியும் நேற்று காலையில், வியாழக்கிழமை காலையில் அது அப்லோட் பண்ணி நான் போட்டு விட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க. அது என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, டெக்னிக்கலாக ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த வாரம் 3வது வீடியோ அதோட தொடர்ந்து. ஸோ இப்போ 2வது வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை எடுத்து அதுக்கு ஸ்கிரிப்ட் 3 விதமாக எப்படி பண்ணலாம். ஸோ அதிலிருந்து பார்த்து உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சிருக்கோ, இங்கிருந்து அதை எடுத்து அங்கிருந்து எடுத்து எப்படி வேணாலும் நீங்கள் பேசிக்கலாம். இப்போ நாம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா, அதே ChatGPTயை யூஸ் பண்ணி அந்த கண்டினியூஷன்லேயே ஒரு பர்டிகுலர் டாபிக் நம்ம எடுத்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்கிரிப்டுக்கு டைட்டில் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி இது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 டோனாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரி டெல்லிங் டோனாலிட்டியில் ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேட்டிவ் டோனாலிட்டியில் ஒன்று வந்திருக்கும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமரஸ் டோனாலிட்டியோட நம்ம 3 ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் கடைசியாக 3வது ஹியூமரஸ் ஓட இதை நான் எடுத்திருக்கேன். கன்சிடரிங் தி ஸ்கிரிப்ட் நம்பர் 3 அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கன்சிடரிங் த ஸ்கிரிப்ட் நம்பர் 3, கைண்ட்லி ப்ரொவைட் மீ தி பெஸ்ட் 3 டைட்டில்ஸ் ஃபார் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு, அண்ட் ஆல்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, பார்த்தீங்க அப்படின்னா யூ நீட் டு ஆக்ட் அஸ் அ யூடியூப் SEO growth expert. இந்த வார்த்தையெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஓகே, யூடியூப் SEO growth expert and kindly act as a YouTube SEO growth and give me the titles with upcoming or இல்லைன்னா upcoming with trending keywords which should be completely SEO optimized அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னம்னா, இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு 3 டைட்டில் நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணோம். இது எல்லாம் என்னன்னா, இதுதான் டாப் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு, இதுதான் ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ அதை அனலைஸ் பண்ணி எந்த மாதிரியான டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது நம்மளுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2027 ப்ரிப்பரேஷன் தமிழ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாமா, ஈரோடு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச், இந்த மாதிரி ஒரு டைட்டில் போடலாம். ஓகே, ஸோ இது எதுக்காக எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, லோக்கல், ஏன்னா நம்ம நீட் கோச்சிங் சென்டர் ஈரோடில் இருக்குன்னு தான் போட்டிருக்கோம், அதனால அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். நீட் 2027 கம்ப்ளீட் ரோட் மேப் இன் தமிழ். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு கூட நீங்கள் பார்க்கலாம், இது செட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அங்கிருந்து இங்கே ட்ராவல் பண்ண முடியுமா என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அது சஜஸ்ட் பண்ணியிருக்கு. அதோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன போட்டிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன். ஏன்னா நீங்கள் ஈரோடு பேஸில் இருக்கிறதுனால ஸோ அந்த ஈரோடுங்கிற கீவேர்டும் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி
பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் அது சஜஸ்ட் பண்ணுது. ஸோ இதிலிருந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைட்டில் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, கன்சிடரிங் தி டைட்டில். ஓகே, என்னங்கிறது நம்ம கிளியராக சொல்கிறது என்றைக்குமே நல்லது. கன்சிடரிங் தி அபவ் டைட்டிலுக்கு பதிலாக அந்த டைட்டிலையே அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஓகே 1 செகண்ட், இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்ட் அஸ் அ அதே மாதிரி யூடியூப் SEO growth expert அப்படின்னு போட்டுட்டு kindly provide me a wonderful kindly provide me a good YouTube description, okay, description including the title, okay, and including the title and a brief description and add appropriate hashtags அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஹேஷ்டேக்ஸ் அட் தி எண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணோம், இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி அது வந்து ஒரு யூடியூப் SEO growth எக்ஸ்பர்ட்டாக தன்னைத்தானாவே அதை கன்சிடர் பண்ணி ஒரு நல்ல ஒரு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் இன்க்ளூடிங் டைட்டில் அந்த ப்ரீஃப் அந்த இதெல்லாம் வந்து ப்ரீஃபையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடைசியாக ஹேஷ்டேக்ஸும் கடைசியாக ஆட் பண்ணி கொடுப்போம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறத. இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன், திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணும் பேக் சைடில். அது பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 செகண்ட்ஸ்க்கு திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது, நீட் ப்ரிப்பரேஷன் தமிழ் அது அப்படியே அதே டைட்டில் அப்படியே உள்ளே போட்டுட்டு அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபாக போடாமல் ஒரு நீட்டாக எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதான் நீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு கடைசியாக நம்மளுக்கு தேவையான ஹேஷ்டேக்ஸையும் கொடுத்துருச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட கால் டு ஆக்ஷன், அதாவது உங்களுக்கு ஒரு 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் கால் வாங்கினா தாராளமாக இந்த இடத்துல மட்டும் உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட SEO பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ராப்பரான கீவேர்ட்ஸ் மக்கள் என்ன தேடுறாங்களோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்ததுன்னா எல்லா விஷயத்துலையும் நாம் வீடியோ வந்து ரேங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படித்தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா இந்த டைட்டில் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணலாம் ChatGPT யூஸ் பண்ணிங்கிறத நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை வரும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் இது உங்களுக்கு கண்டினியூஷனாக இல்லை அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோவையும் பாருங்கள், அதுக்கு முந்தின வீடியோவையும் பாருங்கள். ஓகே, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3ன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக புரியும். ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை எது தேவை அப்படின்னு. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் மனோகரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லீட்ஸ் லோகேஷ்.